அப்படி மாஸ்ல வாசிச்சிருப்பாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, "தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவசிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே" அப்படின்றார். அப்போ நம்மகிட்ட அந்த மந்த இருதயம் இருக்கு. ஆண்டவர்ட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? மந்த இருதயத்த எடுத்து பார்க்கணும். விசாரித்து ஆண்டவரே, மந்த இருதயத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. இப்படியா நம்ம பண்றோம். ஆண்டவரே மந்த இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு உணர்வின் ஆவியை தாரும் தகப்பனே. உணர்வு வேணுங்க. கஷ்டம். அது உணர்வே இல்லாம போயிரணும். ஓ! அதுக்கு போட்டி எல்லாமே தெரியுது. இப்போ ஒரு கட்டாயிட்டு இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அவங்களுக்கு சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க. ஆனா ஒரு உணர்வே இருக்காது. அந்த மாரி தான் ஒவ்வொரு மனுஷன் நம்மலாம் வாழ்றோம். எப்படி வாழ்றோம்னா, வாழ்றோம், வந்தா சரி, வண்டி ஓடுனா சரி அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமா காலத்த பயன்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னா, கட கடவுள் வாழ்றதுக்காக குடுத்துருக்கார். இது ஒரு ரட்சிப்புக்காக குடுத்துருக்கார். இந்த பூமியில நம்ம குடுத்ததே அவரு கிருபையில திரும்ப என்ட்ட வாடாமானே அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் விரயம் பண்றோம். விரயம் பண்றதெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த லாவிஷ் கன்னா பின்னான்னு நேரத்த செலவழிக்கக்கூடாது. இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இது எல்லாமே சொல்றது எப்படின்னா, எல்லாமே கண்டபடி பண்ணக்கூடாது. ஒரு இதா இருக்கணும். எத்து நிக்கிறவ செக்கவ செக்கபச்சு பொறுப்பா இருக்கணும். ரெஸ்பான்ஸா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். எத்து நிக்கிறவ செக்கப செக்கபச்சு கடவுள தெரியிற விஷயத்துல கடவுளுக்குள்ள வாழ்றது ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கணும். லத்தி பிஷாரத்தினிக்கு பிஷாரத்தினிக்கு பிச்சக்க 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 அத்தினிக்கிற பிச்சக்கிற பிச்சக்க பிச்சக்க லத்தி பிச்சக்க 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 இந்த அளவுக்கு நம்ம தெரியாம இருக்கோம்னா, உணர்வு இல்லாம இருக்கோம்னா, பார்த்தீங்கன்னா, கேத்தலிக் சர்ச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம். அ வி அ இது விசுவாசத்தின் மறைபொருள்ன்னு சொல்லுவோம். அதுல என்ன சொல்றோம்னா, "ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுவதுண்டும், உமது உயிர்ப்பினை எடுத்திருக்குன்னு" சொல்றோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அறிக்கையிடல்ல ஏதோ என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி சொல்றோம். அதனுடைய இது வார்த்தை கூட நம்ம யோசிச்சு பார்க்கறதில்ல. ஏதோ சொல்றோம். இது எப்படிப்பட்ட தவறாகுதுன்னா, ஆண்டவர்ட்டயே நம்ம கமிட்மெண்ட் குடுக்குறோம். நீங்க வர வரைக்கும் நாங்க எல்லாம் சொல்றோம். உங்கள பத்தியெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன பண்றோம்னா, சொல்றது இல்ல. எந்த அளவுக்கு நம்ம இருதயம் மந்தமா இருக்குன்னு பாருங்க. லவ் ஷரத்து நிக்க சிக்கப்ப 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 சிக்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அ பைபிள் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வாட்சியா இருக்கணும். விழிப்பா இருக்கணும். விழிப்பா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா நம்மள பத்தி விழிப்பு இருக்கணும். எல்லா காரியத்திலும். நன்றி போட்டு அக்கறை எடுத்துக்கணும். நம்ம 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 பிள்ளைக, நம்ம குடும்பத்த பத்தி அக்கறை எடுத்துக்கணும். லத்தி விஷாரத்து நிக்க விஷாரத்து நிக்க பச்சுக்க 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 பச்சு கடவுளுக்குள்ள அக்கறை எடுத்து அவங்க வளர்க்கணும். லத்தி நிக்கிறப்ப சக்கரப்ப 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 நிக்கிறப்ப சக்கரப்ப 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 சக்கரம் லத்தி விஷாரத்து நிக்க வச்சுக்க வச்சுக்க வரும். மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. அவன் மேக்ஸிமம் எதுக்கு ஓடுறான்? சரீரத்துக்காக தானே ஓடுறான். ஒண்ணு வேலை, இல்ல பிசினஸ் இப்படியே போறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் செலவு பண்றான். ஆனா அவன் ஆத்துமத்துக்காகவோ, ஆவிக்காகவோ எவ்வளோ நேரம் செலவு பண்றான்? ரொம்ப ரொம்ப சொற்பம். அதுவுமே சும்மா வண்டி ஓட்டுறதுக்காக தான் பண்றாங்க ஒழிய, அந்த ஃபுல்லா போட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க ஆண்டவர் சொல்றார்ல, "முதல் பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கொண்டுக்கணும்." அதுக்காக வேலைக்கு போறதுல தவறு சொல்லு. அதுல அதையும் பார்க்கணும், உடம்புக்குரிய உடம்பு பார்க்கணும், ஆவிக்குரிய ஆவிக்குரியயும், சரீரத்துக்குரிய பார்க்கணும். உத்தி சக்கரப நிக்கரப சக்கரப செக்கப செக்கப சக்கராத்தி சக்கராத்தி சக்கரா லத்தி பிஷாரத்து நிக்கப ஷாரத்து நிக்கப ஷாரத்து நிக்கப சக்கப நிக்கப சக்கப நிக்கப சக்கரா நன்றியோட தூக்கணும். அவரோட வார்த்தையை தியானிக்கணும். அவரோட ஸ்பெண்ட் பண்ணணும். நன்றி போட்டு அதிகமா அந்நிய பாஷையில அவர் துதிக்கணும். அவர் சொல்றாருல்ல, பரிசுத்த ஆவிய தாமே நமக்காக பெருமூச்செறிந்து விண்ணப்பம் செய்வார்ன்றார். அவருக்கு தான் தெரியும். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்க போகுது, என்ன தேவைன்றது அவரு தான் அறிஞ்சிருக்கார். அப்ப நம்ம அந்த வசனத்துப்படி போய் பார்க்கணும். கடவுள ஆவியிலே துதிக்கணும். அவர் என்ன சொல்றார்? ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும்ன்றார். உண்மையின்று கடவுளோட வார்த்தை ஆவின்றது
பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ள வேண்டும். விசாரத்தினிக்க விசாரத்தினிக்க சக்கரப சக்கரப சக்கரா சக்கரப நிக்கரப சக்கரப நிக்கரப சக்கப 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 சக்கரா நன்மைத்தனம்லாம் செய்யணும். சக்கரப நிக்கரப சக்கப 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 நிக்கப சக்கப நிக்கப சக்கப சக்கரா இழுத்து விசாரத்தினிக்க விசாரத்துக்கு பாருங்க. ஒரு ஆத்துல ஆறுல தண்ணி ஓடுது. தண்ணி சின்ன ஊத்து மாரி நீங்க தோணுனீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி வரும். அத எடுத்து மொள்ள மொள்ள ஊத்த ஊத்த என்ன பண்ணும்? தண்ணி வந்துட்டே இருக்கும். பட் மொள்ளாம சும்மா கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, அத நீங்களே குடிக்க முடியாது. அந்த ஊத்து தண்ணிய நம்மாலே குடிக்க முடியாது. அந்த ஊத்து தண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிரும். யாருக்கு பிரயோஜனம் ஆகும்? அப்ப அந்த ஊத்து தண்ணி நீங்க மத்தவங்களுக்கு குடுக்க குடுக்க தான், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். சக்கர பச்சக்க 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 பாருங்க. பச்சக்க 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 பாருங்க. ஒண்ணா ஒரு மனுஷன் நல்லது செய்ய முடியுங்க. இல்லன்னா கெட்டது செய்ய முடியும். நியூட்ரலா இருக்கணும்னு சொல்றவங்கலாம் அளவுக்கு எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு லெஃப்ட்ல நம்ம போ முடியும். ரைட்ல போ முடியும். நடுவுல போனா எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஓட்டவே முடியாதுல்ல. இதெல்லாம் நம்ம உணரணும். நம்ம அப்படியெல்லாம் இல்ல. நான் ஒரு நியூட்ரலா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஓட்டிக்கிறாங்க. ஏதோ வண்டி போனா போதா போகுது. வண்டி நம்மள தான் சொல்றேன். இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. எங்க இதெல்லாம் அப்படி போகக்கூடாது. அதுக்குள்ள நம்ம பக்தி வைராக்கியமா இருக்கணும். எதுக்கு எதுக்க நம்ம இந்த இது குடுத்துருக்காரு இந்த பூமியில. திரும்ப திரும்பி மனம் திரும்பி அவர்ட்ட வரணும்னு இருக்கா. நம்ம மட்டும் வராம, மத்தவங்களையும் அவரோட சேர்த்து கூட்டிட்டு போகணுங்க. நம்ம 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 உற்றார், உறவினர் எல்லாத்தையும் கூட்டு போணும். நம்ம சகோதரர் எல்லாத்தையும் கூட்டு போணும். நன்மை இதுதான் நன்மை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு காசு குடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. அது நாளைக்கு அடுக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம கெட்டதா சொல்லுவான். அது பெருசா எனக்கு நன்மை மாரி தெரியல. ஒரு நன்மைன்னா என்ன? அவரோட வார்த்தைய சொல்லிக் குடுத்தீங்கன்னா போதும். அவரோட வாழ்றதுக்கு வழி சொல்லிக் குடுத்தீங்கன்னா போதும். அதான் நன்மை எனக்கு தெரிஞ்சு. அவர் என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்கள் சிநேகின்னு சொல்றாரு. நன்மைத்தனம் தான் சொல்லித் தர்றாரு. வேற என்ன தீமையா சொல்லித் தர்றாரு? இதெல்லாம் நம்ம உணர்ந்துரணும். இத நம்ம எடுத்து சொல்லணும் மத்தவங்களுக்கு. கடவுள் நன்மைத்தனத்த சொல்லணும். கர்த்தர் எவ்வளவு நன்மை ருசித்து பாருங்கன்னு சொல்றாருல்ல. அதெல்லாம் பார்த்து நீங்க ருசிக்கணும். மற்றவங்க ருசிக்க குடுக்கணும். உங்களுக்கு மட்டும் நீங்க மட்டும் இது பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இதுதான் அவர பத்தி சொல்றது தான் ஹெல்ப். அவர் நன்மைத்தனத்த சொல்லுங்க. இவர் எவ்வளவு நல்லவர்ன்றத சொல்லுங்க. ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு வாழ்றான், ஏன் கஷ்டப்படுறான்? அவன் கஷ்டப்படுறான், குடிக்கிறான். ஏன் கஷ்டப்படுறான்? அவனுடைய பாவங்களால தான் அவன் கஷ்டப்படுறான். அப்ப அத சொல்லிக் குடுக்கும்போது, அவன் இதை செய்றான்னு சொல்லும்போது, ஒரு நன்மை செய்யும்போது, அவன் என்ன பண்றான்? அவன் அதுலருந்து வெளியேறுறான். அப்பதான் அப்ப அந்த ஆத்மாவும் மீட்கப்படுது, உங்க ஆத்மாவும் மீட்கப்படுது. இதெல்லாம் இந்த இந்த நன்மையெல்லாம் பண்ணுங்க. அப்ப நன்மைய சொல்லி போதிங்க. அப்ப நன்மைய போதிக்கணும்னா, நீங்க வேதவசனம் அனுதினம் படிக்கணும். அது சாப்பிட்டா தான் நீங்க வாழ முடியும். நீங்களும் வாழ முடியும், மத்தவங்க வாழ முடியும். எத்தன மக்கள் பாவம் விரக்தி ஆயிடுறாங்க. சின்ன வயசுல எத்தன பேர் இறந்துடுறாங்க. சூசைட் அட்டெம்ப்ட். இதெல்லாம் என்ன கடவுளோட வார்த்தை அவங்ககிட்ட இல்ல. வார்த்தைய குடுத்தீங்கன்னா வாழலாம்ல. நன்றி போற்றி, 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 போற்றி துதிக்க. லபப சந்திரப சந்திரப சரத்தனிக்கப சரத்தனிக்கப செக்கப 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 செக்க பாருங்க. நானே வழியும், சத்தியும், ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வழி என்ன? நல்லது செய்யுங்கிறாரு. அந்த நன்மைய சொல்லிக் குடுங்க. அவங்க கெட்டது பொறாமப்படாதன்னு சொல்லுங்க. அது ஆவியில சொல்லிக் குடுங்க. இப்படியெல்லாம் வசனம் இருக்கு. இந்த மாரி இருக்குன்னு சொல்லிக் குடுங்க. நீங்க நன்மை செய்யுங்க. நன்றி போற்றி, 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 போற்றி துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். நல்லவரே போற்றி, 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 போற்றி துதிக்க, துதிக்க, துதிக்க. சக்கரப சக்கரப செக்கப செக்கா. நன்மையான ஈவுகள நீங்களும் பெற்றுட்டு மத்தவங்களுக்கு குடுங்க. சக்கரப நிக்கிறப செக்கப 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 அன்ப போதிங்க. கடவுள் அன்பானவர் சொல்லுங்க. நீங்க அன்பா இருக்கணும். கடவுளுக்குள்ள எல்லாமே ஆவியில சொல்ற மாம்சத்துக்கு சொல்லு. இந்த பழைய கேத்தலிக் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அன்புக்கு விலை கொடுக்கணும்னா, தேவ அன்புன்னு சொல்லுவோம். பரம அன்பு அப்படி சொல்லுவோம். அதுதான். மாம்ச அன்பு கிடையாது. மாம்சம் வந்து எப்பவுமே ஆவிக்கு விரோதம். இது ஆவிக்குரிய எதுவுமே சொல்லுவோம். ஆவின்னா பரிசுத்த ஆவியானவர பத்தி. என்னன்னு நமக்குன்னு ஆவியை குடுத்துருக்கு இல்லைங்களா? இந்த மூச்சு விடுறது இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இல்லைங்களா? அப்போ அந்த இருக்கிற வரைக்கும் நம்ம புரோஜனமா பயன்படுத்திக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலான்ற நாளைக்கெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல. நேத்து போனத பத்தி பேசிட்டோம். வரக்காலைய பத்தி பேசிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். எல்லாரும் இந்த பயத்தோடயே வாழ்றோம். அப்ப பாருங்க, அந்த பயம்லாம் எதனால வருது? அவன் எதுக்காக வாழ்றான்னு தெரியாம வர்றான், போறான், போயிடுறான். எதுக்கு வந்தோம், எதுக்கு போனோம்னே தெரியல. உண்மையா என்ன பண்ணணும்? கடவுள் ஒரு இது பிளஸ் பண்ணிக்கிறாரு. திரும்ப அவர்ட்ட வர்றதுக்காக என்ன பண்றாரு? செய்றாரு. பாருங்க, பாவத்த குறித்து பயத்தோட இருங்க. பாவத்த செய்யாதீங்க.
அதுக்குண்டான காரியம் என்ன? கடவுள தேடுங்க. சொல்லிக் குடுப்பாரு. எல்லாமே சொல்லிக் குடுப்பாரு. ஆமா. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்னு சொல்றேன்ல. நீங்க தட்டுங்க. அவருடைய இத அவரு கட்டாயம் திறப்பாரு. அவரே சொல்றாருல்ல, "நான் வந்து இதே வாசல்ல நிக்கிறேன்ப்பா. எவன் கதவ திறக்கிறானோ, அவன்ட்ட வந்து நான் வாசம் செஞ்சுட்டு அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நானும் அவனோட போஜனம்." இதெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கங்க. நீங்க சாப்பிட்டு மத்தவங்களுக்கு எடுத்து குடுங்க. நீங்க எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க. ஆண்டவர் தான் உங்களோடயே இருக்காரு. நீங்க அவர தேடுங்க. உங்களுக்கு இருக்க கடவுள தேடுங்க. எங்கேயோ போய் தேடுறீங்களே. சக்கரப நிக்கிறப்ப சிக்கிறப்ப சிக்கிறப்ப சிக்கப்ப 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 சிக்க அவர் ஆவிய குடுத்துருக்காரு. ஆவியில தொழுங்க. நித்தி நிக்கிறப்ப சிக்கிறப்ப சிக்கப்ப சிக்க வேதத்த குடுத்துருக்காரு. எடுத்து பாருங்க. சக்கரவ சக்கரவ சக்க தெரியலையா? ஆண்டவரே இந்த வேத வசனம் எனக்கு ஏற மாட்டேங்குது. சொல்லிக் குடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பைபிள் நீங்க படிங்க. பைபிள் உங்கள படிக்கும். சக்கர விசாரத்த நிக்க வச்சக்கர வச்சக்கரா. கடவுள் வார்த்தையா மாறுங்க. அவரோட வார்த்தைய நீங்க சுமங்க. பாருங்கம்மா, அதான் சொல்றேன். ஏதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படி ஆக்கட்டும். அந்த மாரி நீங்க எளிமையா இருங்க வாழ்க்கையில. ஆமா, என்ன எளிமை? அவர்ட்ட நீங்க தாழ்ந்து போங்க. உங்கள உயர்த்துவாரு. ஆமா. உலகத்துல கவலைப்படாதீங்க. அவரு குடுப்பாரு எல்லா சாப்பாடும். அதுக்குண்டான காரியம் அவரு செஞ்சு குடுப்பாரு. நீங்க கோஆப்பரேட் பண்ணுங்க. நன்றி போற்றி, 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 துதிக்கிறேன், துதிக்கிறேன். நல்லவரே போற்றி ஷரத்னிக்கு சக்கர 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 சக்கரம் நன்றியோடு துதிக்கிறேன். என் ஆத்மாவை கர்த்தரை சுஸ்து. என் முழுவதும் பரிசுத்தம் சுஸ்து. என் ஆத்மாவை கர்த்தர் சுஸ்து. அவர் செய்த சகலமும் மறவா. ஆமென்.